வணக்கம். இது ஜெய்சி சேனல். நான் ஜெயச்சந்திரன். வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 படம் தற்போது வெளியாகியிருக்கு. இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே விடுதலை 1 படம் வெளியாகி வெற்றி பெற்றிருந்தது. ரொம்ப மாறுபட்டு கதையம்சம் கொண்ட அந்த படத்தை தீவிரவாதிகள் நக்சலைட் என்ற ஒரு கதையம்சத்தை மையமாக வச்சு உருவாக்கி இருந்ததுனால அதுக்கு வித்தியாசமான வரவேற்பு இருந்தது. அதன் தொடர்ச்சி, அதாவது விடுதலை 2 2ஆம் பாகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெற்றிமாறன் அறிவிச்சிருந்த நிலையில் எப்படா அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தற்போது முழுமை பெற்று திரைக்கு வந்திருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை 1ஆம் பாகத்தில் உள்ள கதையை ஒரு சிறு குறிப்பா பார்ப்போம். அதாவது மலை கிராமம் பகுதியில் வாழற ஒடுக்கப்பட்ட மக்களை போலீஸ் முகாமிட்டு இங்க தீவிரவாத செயல் செய்யற பெருமாள் வாத்தியார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள தனி முகாமில் அடைச்சி கொடுமை பண்ணி சித்திரவதை பண்றாங்க. போலீஸ் மலை முழுக்க தேடுறாங்க. அந்த போலீஸ் பட்டாளத்துல சூரி கான்ஸ்டபிளா இருக்காரு. ஒரு வழியா அவரு பெருமாள் வாத்தியாரை கண்டுபிடிச்சி தராரு. அத்தோட அந்த விடுதலை 1ஆம் பாகம் முடிவடைஞ்சிருக்கும். விடுதலை 2ஆம் பாகம் இப்ப தற்போது வெளியாயிருக்கு. இதுல முழுக்க முழுக்க பெருமாள் வாத்தியார் அப்படின்ற கதாபாத்திரத்தை பத்தி தான் பேசுது. பெருமாள் வாத்தியாரா முதல் பாகத்தில் நடிச்சிருந்த விஜய் சேதுபதி தான் இந்த படத்துலையும் பெருமாள் வாத்தியாரோட முழு வடிவமா கண்ணுக்கு முன்னால் நின்று நடிச்சு காட்டியிருக்காரு. அவரோட நடிப்புக்கு கதை சொல்றதுக்கு முன்னே ஒரு சபாஷ் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுவரையெல்லாம் விஜய் சேதுபதி கிட்ட பார்க்காத ஒரு நடிப்பை இந்த படத்துல பார்த்து எல்லாமே அசந்து போயிருக்காங்க. விடுதலை 2ஆம் பாகத்துல விஜய் சேதுபதிக்காக தான் முழுக்க முழுக்க இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்துல சூரி நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்மால் பார்ட் தான் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அது கிளைமேக்ஸ்ல தான் அவர் அந்த பேரை தட்டிக்கிட்டு போறாரு. அதுக்கு முன்ன முழுக்க முழுக்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் விஜய் சேதுபதி படம்னா அது கண்டிப்பா விஜய் சேதுபதி படம் தான். முதலும் முடிவுமா நிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி தன்னோட நடிப்பை அழுத்த திருத்தமா அவ்வளவு இயல்பா, அவ்வளவு போராட்ட குணத்தோட, அவ்வளவு எக்ஸ்பிரஷனோட, அவ்வளவு உடலை வருத்திக்கிட்டு நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு விஜய் சேதுபதி வேற எந்த படத்துலயாவது நடிச்சிருக்காருன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்களும் இது மாதிரி அவர் இதுவரை நடிச்சதில்லை. இந்த படத்துல அவர் தன்னோட உயிரையும் உணர்வையும் உள்ளத்தையும் பங்கு போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கதாபாத்திரமாகவே அவர் மாறி இருக்காரு. கதையை ஒரு சில வரியில பார்த்துருவோம். ஊர்ல பண்ணையார் கொடுமை அதிகமா இருக்கு. கூலி தொழிலாளிகளை அவங்க கண்ணா முன்னான்னு அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்றாங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்லாத நிலையில ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி துணிஞ்சு இது பற்றி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் என்ன செய்ய போது, ஜமீன்தாருங்க சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு கண் அசைச்சிட்டு விஜய் சேதுபதி கொடுத்த புகாரை கண்டு காணாம விட்டுறாங்க. இப்படியே நிலைமை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதியோட போராட்ட குணத்தை பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல இருந்த மக்கள் அவர்கிட்ட வந்து, எங்க சக்கரை ஆலையில சங்கம் தேவைப்படுது, நீங்க வந்து சங்கத்தை ஆரம்பிச்சு எங்களுக்கு வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு விஜய் சேதுபதி சங்கம் நடத்துறதுக்காக அந்த மில்லுக்கு போறாரு. மில் தொழிலாளியா போய் சேர்றாரு. பின்னால படிப்படியா அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சங்கம் ஆரம்பிக்கிறாரு. செங்கோடியில அந்த சங்கம் ஆரம்பிக்குது. செங்கோடின்னா புரியுது இல்ல, கம்யூனிஸ்டோட இடதுசாரி கம்யூனிஸ்ட் சிந்தனையோட அந்த சங்கம் தொடங்கப்படுது. படத்திலேயே தைரியமா சொல்லியிருக்கும் போது நம்மளும் அதை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இடதுசாரி சிந்தனை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இடதுசாரி சிந்தனைனாக்கா ஏகாதிபத்தியத்தோட அதிகாரத்தை தட்டி கேட்கறது தான். ஏகாதிபத்திய அதிகாரன்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சரியான கூலி கொடுக்கறதில்ல, அவங்கள மதிக்கிறதில்ல, அவங்களுக்கு வேலை நேரம் அதிகமாக கொடுத்து அவங்கள கசக்கி புழிஞ்சி அவங்க குடும்பத்திலையும் ஒன்றும் இல்லாம ஆக்கி சக்கைய கீழே போடுறது தான் அந்த முதலாளிகளோட வேலையா அப்போ இருக்கு. அவங்கள தட்டி கேட்கத்தான் விஜய் சேதுபதி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு செங்கோடி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் செலுத்தி அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. மில்ல நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. மில் ஓனரோட மகள் வந்து விஜய் சேதுபதியோட உணர்வு பூர்வமான போராட்டங்களை பார்த்துட்டு அவருக்கு கூட லவ் ஏற்படுது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விஜய் சேதுபதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வேற யாரும் இல்லை, மஞ்சு வாரியர் தான். மஞ்சு வாரியருக்கு இது ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான். பெரும் முதலாளியோட பொண்ணா இருந்தாலும் அவர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவங்களுக்காக
சங்கத்தில் என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களும் ஒரு தொழிலாளியாகவே மாறிடுறாங்க. இப்படிலாம் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. இது படத்துக்காக எடுத்தாங்களா, உண்மையிலே எங்கன்னா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி ஒரு வேலை நடந்திருந்தாக்கா அந்த பொண்ணுக்கு நம்ம கண்டிப்பா ஜே போட்டு தான் ஆகணும். பெருமாள் வாத்தியார் அப்படின்ற கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. இதுவரையிலும் அவரு நிறைய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. ஏற்கனவே விடுதலை பார்ட் 1ல அவரோட கதாபாத்திரம் ஒன்றும் பெருசா காட்டப்படல. சும்மா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டிட்டு போற மாதிரி தலைமறைவா தான் அவரை தலையை காட்டிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல, அதாவது விடுதலை 2 படத்துல விஜய் சேதுபதியை ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் காட்டியிருக்காங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் காட்டும் போதெல்லாம் அவரோட நடிப்பும் அதிகரிச்சுட்டே போகுது. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி இதுல உடல், உணர்வு, உள்ளம், உயிர் எல்லாத்தையுமே கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும். புரட்சியாளனாகவே மாறி அந்த அளவுக்கு புரட்சிகரமா நடிச்சிருக்காரு. போலீஸுக்கிட்ட சிக்கின விஜய் சேதுபதியை விசாரணை என்ற பேர்ல கொடுமைப்படுத்துறாங்க. அவரை நிர்வாணமா உட்கார வச்சு விசாரணை என்ற பேர்ல கௌதம் மேனன் அவர் விசாரிக்கிறாரு. தான் அம்மனமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம தன்னோட புரட்சி கருத்துக்களை அப்ப கூட விஜய் சேதுபதி விடாம கௌதம் மேனன்கிட்ட பேசுறதெல்லாம் நெருப்பு போரி பறக்கிற மாதிரி தான் இருக்கு. உன்னை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் விஜய் சேதுபதிட்ட சொல்றப்போ, விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதிர்ச்சியில கௌதம் மேனன் எழுந்து நிக்கிற காட்சி ரொம்ப அசத்தலா படமாக்கப்பட்டிருக்கு. இடதுசாரி சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு உதவி பண்றது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றது, தொழிலதிபர்கள், அதாவது ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்ட முதலாளித்துவம் குணம் கொண்ட முதலாளிகளை தட்டி கேட்கறது, ஏழைகளுக்கு தேவையான உதவி செய்யறது, அவங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கறது, முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறது, இதெல்லாம் தான் இடதுசாரி சிந்தனைகள்லாம் இருக்கு. அதைத்தான் இந்த படத்துல வெற்றிமாறன் உறுதிபட சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொன்னதுனால அந்த சிந்தனைகள்லாம் ஒரு தீவிரவாத சிந்தனையா போலீஸுக்கு படுது. போலீஸுக்கு மட்டும் இல்ல, உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், அவங்க எல்லாருக்குமே விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஒரு பெரிய பிளாக் மார்க்கா இருக்கு. எப்படியாவது விஜய் சேதுபதியை கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பட்டாலுமே மலை முழுக்க தேடுது. ஆனாலும் ஒரு சில இடத்துல அவரை தவற விடுது, ஒரு சில இடத்துல அவரை கையங்களுமா பிடிக்குது. என்னதான் இருந்தாலும் மாறி மாறி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவரை கைது செஞ்சு என்கவுண்டர் பண்றதுக்காக காட்டு பகுதியில அடிச்சிட்டு போறாங்க. காட்டு பகுதியில 4 போலீஸ், அதாவது சூரி, அதுக்கப்புறம் சேத்தன் உள்ளிட்ட ஒரு சில போலீஸ் வந்து அவர் கூட போறாங்க. போற வழியெல்லாம் தன்னோட பிளாஷ்பேக் கதையை விஜய் சேதுபதி சொல்லிட்டே போறாரு. அதை போலீஸுங்க கேட்டுக்கிட்டே வராங்க. விஜய் சேதுபதி அனுபவிச்ச கொடுமையெல்லாம் கேட்டுட்டு ஒரு சில போலீஸ் வந்து அவர் எவ்வளவெல்லாம் பாடுபட்டிருக்காரு ஏழைகளுக்காக, அவரை போய் தீவிரவாதின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி அவர் மேல இறக்கப்படுறாங்க. ஆனா எந்த இறக்கமும் சேத்தன் காட்டுற மாதிரி தெரியல. எப்படியாவது அவரை என்கவுண்டர் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவரை அடைச்சிட்டு போறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துல சேத்தன் பள்ளத்துல விழுந்து சாக வேண்டிய சமயத்துல விஜய் சேதுபதி தான் அவரை காப்பாத்துறாரு. அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம எப்படியாவது விஜய் சேதுபதியை போட்டு தள்ளணும்ன்றாங்கல்ல தான் கடைசி வரலும் அவரு விஜய் சேதுபதியை கொடாஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றவங்கலாம் எவ்வளவு கொடுமைகளை தாண்டி இப்போ உள்ள நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா வெற்றிமாறன் தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்காரு. இதுக்காக வெற்றிமாறனுக்கு ஒரு ஆளுயர மாலையை போட்டு கண்டிப்பா பாராட்டி ஆகணும். பெருமாள் வாத்தியாருக்கு, அதாவது விஜய் சேதுபதிக்கு போராட்ட நுணுக்கங்களை கத்துத்தர இன்னொரு வாத்தியாரா வராரு கிஷோர். அவரோட கதாபாத்திரமும் அவ்வளவு அருமையா பண்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிசவாதியா நடிச்சிருக்காரு. தன்னோட மகன் காணாம போன நிலையிலையும் மற்றவர்களுக்காக அவர் எப்படி உழைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்தா அவர் சொல்லும்போது உண்மையிலேயே புல்லரிச்சு போகுது. இப்படி கூட தலைவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுந்தாலும் அப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்ததால தான் இப்ப ஒடுக்கப்பட்டவர்களும், தாழ்த்தப்பட்டவர்களும், பிற்படுத்தப்பட்டவர்களும் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்றத ரொம்ப உணர்வுபூர்வமா இந்த படம் சொல்லியிருக்கு. காட்டு பாதையில விஜய் சேதுபதியை அவரோட ஆட்கள் வந்து மீட்டு கொண்டு போற போது மறுபடியும் அவரை கைது பண்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் மேனன், கௌதம் மேனன் போன்ற அதிகாரிகள்லாம்
ஒன்றா உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கும் போது அந்த இடத்துக்கு தமிழ் அதிகாரியை அனுப்பிச்சாக்கா அவர் கண்டிப்பாக விஜய் சேதுபதியை பிடிச்சு கொண்டு வந்துடுவாரு அப்படின்ற முடிவு ரொம்ப நல்ல முடிவாக தான் இருக்கு. தமிழ் ஒரு வில்லனா நமக்கு தெரிஞ்சாலும் அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் காட்சிகள் ஒன்னொன்னும் மெருகேறி இருக்கு. விஜய் சேதுபதியை அவர் பிடிக்கிறதுக்காக பெரிய பட்டாளத்தையே கூட்டிகிட்டு போய் அவங்கள வழிநடத்தி செல்றதெல்லாம் உண்மையிலேயே அவர் ஒரு போலீஸ்காரரா இருந்தவர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. கருப்பன் ஒரு கதாபாத்திரத்துல கருணாஸோட மகன் கென் நடிச்சிருக்காரு. இவர் கென் தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துடுது. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு அற்புதமா அமைஞ்சிருக்கு. அவர் மேல் சட்டை கூட இல்லாம சேத்துல விழுந்து புரண்டு அவர் போடுற சண்டையெல்லாம் ஆச்சரியப்பட வைக்குது. இந்த அளவுக்கு தேறிட்டாரா கென் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. தொடக்கம் முதல் இறுதி வரை சூரிக்கு பெருசா ஒன்றும் காட்சிகள் இல்லை. என்னடா சூரி தானே கதாநாயகன் சொன்னாங்க, இந்த படத்துல அவ்வளவு பெரிய காட்சிகளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது கிளைமாக்ஸ்ல கடைசி ரீல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கதாபாத்திரம் உண்மையிலேயே அவருக்கு கைத்தட்டல வாங்கி தரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. விடுதலை முதல் பாகத்துக்கு எப்படி இசைஞானி இளையராஜாவோட இசை ரொம்ப அற்புதமான ஒரு உதவியை செஞ்சதோ அதே உதவியை 2ஆம் பாகத்துக்கும் செஞ்சிருக்கு. இளையராஜா இசையில ஒலிக்கிற 2 பாடல்களும் ரொம்ப அற்புதமா மனசை தொடுது. வடநாட்டில இருந்து இங்க வந்து நக்சலுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்காரு. அவர் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது என்னடா அது வித்தியாசமான கதாபாத்திரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அவரோட நடிப்பும் அந்த அளவுக்கு மாறுபட்டு தான் இருக்கு. அவர் பேசுற பேச்சு அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான காட்சிகளா இருக்கு. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னே ஒரு சிலர் வந்து இது அந்த தலைவரை பத்தி சொல்லுது, இந்த தலைவரை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யூடியூப்ல சில பிரச்சாரங்களை செய்தாங்க. ஆனா வெற்றிமாறன் படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது யாரை பத்தியும் கதை இல்லை, இதுல வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால படத்துல இவர் சாயல் தேருது, அவர் சாயல் தேருது அப்படின்லாம் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. விடுதலை 2 2ஆம் பாகம் உண்மையிலேயே ஒரு கருத்துள்ள படமா தான் வெளிவந்திருக்கு. இன்றைய தலைமுறைகள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து ஆகணும். அப்பதான் ஜாதி பெயரால, மதத்து பெயரால, இனத்து பெயரால எப்படி மக்களை பிரித்தாள்றாங்க, ஏற்கனவே எப்படி பிரித்தாண்டாங்க, அந்த சூழ்ச்சிகளை திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்படி முறியடிச்சாங்க அப்படின்றத சாட்டையில அரைஞ்ச மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. இதை பார்க்குற இளைய தலைமுறைகள் இன்னொரு விடுதலை போருக்கு தயாராவாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் எப்படியா அடிமையா இருந்தாங்களோ அந்த ஒரு நிலைமையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இப்போ மெல்ல மெல்ல நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் இளைய தலைமைகள் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக விடுதலை 2 கண்டிப்பா பார்த்தாக்கா யாரெல்லாம் என்ன மாதிரிலாம் சூழ்ச்சி செய்து இளைஞர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் மற்றவர்களையும் தங்களோட அடிமைகளா மாத்த பாக்குறாங்க அப்படின்ற சூட்சமத்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம். வெற்றிமாறனுக்கு இது ஒரு வெற்றி படமா அமையுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.